ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் என்னங்க ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரியவில்லை என்றால் நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள். ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவலை நாங்கள் சொல்கிறோங்க. ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க. நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக பார்த்திங்கன்னா நேர்காணல் சென்றவராக இருந்தால் உடனடியாக செக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா பார்த்து பணிக்கு செல்கிறதுக்கான வழியை பாருங்கள். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க, எப்போ சார் இந்த ரேஷன் கடை வேலை வரும், எப்போ சார் இந்த ரேஷன் கடை வேலை வரும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகியும் இன்னும் எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லையே. பிப்ரவரி 14 இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொன்னாலே, ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலையே அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவலாக தாங்க இப்போ ரிசல்ட் வந்துடுச்சுங்க. விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இவர்களுக்கான இவர்கள் நேர்காணல் சென்றவர்கள் வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது ரிசல்ட் வெளியாயிடுச்சுங்க. நீங்கள் நேர்காணல் சென்றவர்களாக இருந்தால் உடனடியாக உங்கள் நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். மாவட்ட வாரியாக இனி போஸ்டிங் போட போகிறாங்க. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நேர்காணல் சென்று இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லையா, என்ன நிலையில் இருக்குது, உங்களோட நேம் எங்கே இருக்குது அப்படிலாம் ஒரு வீடு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்து உங்களுக்கு அது தெரியாமல் இருந்தது அப்படின்னா அந்த இது வேஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதனால் உடனடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான நியமனம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் தொடங்க போகுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்பொழுது இருந்தே உங்கள் நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா உடனடியாக கூட்டுறவுத்துறை அணுகி நீங்கள் எப்பொழுது பார்த்திங்கன்னா போஸ்டிங் போவீங்க அப்படின்ற அறிவிப்புகளெல்லாம் கேட்டுக்கோங்க. ஏன்னா இனிமேல் திருப்பினா அடுத்த வருடம் தாங்க இதுக்கான நடைமுறைகள்லாம் வரும். ஏன்னா இந்த வருடத்துக்கான ரேஷன் கடை ஊழியர்களை இனிமேல் நியமிக்க போகிறதான வந்துருச்சுங்க. ஏன்னா இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.